ஹே கைஸ், நான் தான் உங்கள் கோடன் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா டிசாஸ்டர் நெக்ராமன்சி சாப்டர் 6 and 7 பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா என்னோட மொத்த ஸ்கெலிட்டன் ஆர்மியும் வந்து க்ரஷ் ஆயிரும் இந்த காப்ளின் கிங்கிட்ட. வேறு ஏதாச்சும் வழி தான் யோசிக்கணும். பார்த்தா அந்த காப்ளின் கிங் ஈஸியாக எல்லா ஸ்கெலிட்டனையும் அடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த காப்ளின் கிங் ஜம்ப் பண்ணி ஒரு இம்பேக்டை கொடுக்குது. அதில் இருக்க எல்லா ஸ்கெலிட்டும் பறந்து போய் விழுகிறாங்க. இந்த ஷாக் ஸ்பேஸ் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. அந்த உல்ஃப் கிங்கோட ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ ஃபயர் பிரெத் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற அந்த காப்ளின் வந்து வாயிலேருந்து நெருப்பை கக்குது. ஸ்கெலிட்டன் வந்து காலியாயிட்டே வருது. இல்லை, டக்குன்னு அவங்கள எப்படியா சமனிங் ஸ்பேஸில் போட்டுரும். நம்ம ஹீரோ வந்து எல்லாத்தையும் சமனிங் ஸ்பேஸில் போடுறான். ஏன்னா அந்த டேமேஜை வந்து தடுக்கிறக்கு. அப்போ அந்த காப்ளின் கிங்கு நிற்காம விடாமல் ஃப்ளேம் விட்டுக்கிட்டே இருக்கு. நம்ம ஹீரோ வந்து சோல் ஃப்ளேம் யூஸ் பண்ணுறான், அவன்கிட்ட இருக்க ஃப்ளேமு. அப்போ எந்த ஃப்ளேம் ஜெயிக்குதுன்னு பார்க்கும்போது பார்த்தா நம்ம ஹீரோட சோல் ஃப்ளேம் வந்து டேரெக்டாக போய் அந்த காப்ளின் மாஸ்டர் மேலே போயிடுச்சு. என்கிட்ட இன்னும் ஸ்பிரிட் பாயிண்ட்ஸ் இல்லை, நான் எப்படியாச்சும் சீக்கிரம் வந்து அதை டிஃபீட் பண்ணி ஆகணும்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போது ஒரு ரேஜ் ஸ்ட்ரைக் வருது. பார்த்தா எக்கச்சக்கமான ஸ்வாட் வந்து அந்த காப்ளினுக்கு எதிராக வந்துகிட்டு இருக்கு. பார்த்தா அந்த காப்ளின் செத்து போயிடுச்சு. நீங்கள் காப்ளின் கிங்கை கில் பண்ணிட்டீங்க, அதனால உங்களுக்கு 40,000 எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் கிடச்சிருக்கு. அது மூலமாக உங்களுக்கு ஒரு வெப்பன் கிடச்சிருக்கு, வெஸ்ட் கிடச்சிருக்கு, அப்புறம் காப்ளின் கிங்கோட கோரும் கிடச்சிருக்கு அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் வருது. அப்போ பார்த்தா அந்த காப்ளின் கிங் வந்து செத்து போயிடுச்சு. இதனால நம்ம ஹீரோ டேரக்டர் லெவல் 12க்கு போயிடுறான். ஓகே, பரவாயில்ல. நல்ல வேளை என்னோட ஸ்பிரிட் பாயிண்ட்ஸ் திரும்பி வந்து ரெக்கவர் ஆயிடுச்சு. ஏன்னா லெவலப் பண்ணால் நம்ம ஹீரோட பாயிண்ட் வந்து ரெக்கவர் ஆயிரும். அதனால நான் இன்னும் ஸ்கெலிட்டனை சமன் பண்ணலாம் நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அதுக்குள்ளே இந்த டஞ்சன் விட்டு நம்ம வெளியே போவோம் அப்படி நம்ம ஹீரோ அவனுக்கு அவனே பேசிட்டு அந்த ட்ராப் பண்ண ஐட்டத்துலேருந்து நம்ம ஹீரோ வந்து ஒரு ரோப் எடுத்து போடுறான். பார்த்தா அது வந்து மெஜிஷியன்ஸ்க்கான போடுறது. நம்ம ஹீரோக்கு அது வந்து செட் ஆகாது. இருந்தாலும் வந்து அதனால அவனுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கிடைக்குது. அதனால் அவன் வந்து அதை வேர் பண்ணிக்கிறான். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு அந்த கோர் கிடச்சிருக்கும்ல, அவன் நினைக்கிறான் இதை நம்ம 10,000க்கு வந்து வெளியே விற்றுடலாம், இதனால் எனக்கு 2 எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கலாம், டஞ்சன்லேருந்து வர ரிவார்ட்லாம் நல்லா தான் இருக்குது என்றான் ஹீரோ. அப்போது இந்த மாதிரி டெவலப் பண்ணும்போது என்னோடய ஸ்பிரிட் பாயிண்ட்ஸ் வந்து திரும்பி வந்து ரீப்ளேஸ் ஆகுது. அதனால் என்னால் திரும்பி ஸ்கெலிட்டன் வந்து சமன் பண்ண முடியும். இப்போ இந்த லெவலப் சிஸ்டம் இல்லைன்னா நான் வந்து மெடிடேஷன் பண்ணி தான் எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் ஈஸியாக டெவலப் பண்ணுறதுனால என்னால் ஈஸியாக ஸ்கெலிட்டன்ஸை சமன் பண்ண முடியுது. சரி, இப்போ நம்ம வெளியே போகலாம், எல்லோரும் ரிட்டர்ன் ஆகுங்க அப்படின்னு சொன்னோன்னே இருக்கிற எல்லா சமன் பண்ண ஸ்கெலிட்டனும் வந்து போர்ட்டலில் வந்து வேனிஷ் ஆகுது. இப்போ நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்த விட்டு வெளியே வரான். அங்கே இருக்கிறவங்கலாம் பார்த்துட்டு நம்பவே முடியல, அவன் என்ன உயிரோடு வந்துட்டான், அவன் எப்படி உயிரோடு இருக்கா பாரு, அவன் என்னமோ கிளாத்தெல்லாம் வேர் பண்ணியிருக்கா, இது உள்ளே போகும்போது போர்ட்டில் இல்லை, ஓ இதான் அந்த விஸ்டம் ரோப்பா, இவனுக்கு எப்படி கிடச்சிச்சு, இது யாரும் சொல்லாதீங்கப்பா, அவன் வந்து சோலோவாக இந்த டஞ்சனை கிளியர் பண்ணான்னு, வாவ் அது விஸ்டம் ரோப் தானே அப்படி நம்ம ஹீரோ வேர் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி எல்லோரும் வந்து ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. இவன் எப்படி சோலோவை கிளியர் பண்ணா அப்படின்னு எல்லோரும் தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ கேஷுவலாக போய்கிட்டு இருக்கான். வெறும் 12 ஹவர்ஸில் எப்படி எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு வந்தான், இது ஒன்றும் ஆர்டினரி பர்சனே கிடையாது அப்படின்னு எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ ஓகே என்னோட ஸ்பிரிட் பாயிண்ட்ஸ் கேதர் ஆகிடுச்சு, நம்ம இன்னும் சமன் பண்ணலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த டஞ்சனில் போனனால என்னோடய வீக்னஸ் என்னது, என் ஸ்கில் எப்படி ஒர்க் ஆகுது, அதை நான் கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும்னு சொல்லி நம்ம ஹீரோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான். அப்போ யோசிக்கிறான், அந்த கிராப்ஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் வந்து நல்லா தான் இருக்குது, அது நல்ல இன்க்ரெடிபிள் ஸ்கில் தான். ஆனால் சோல் ஃப்ளேமு எனிமி மேலே அட்டாக் மட்டும் பண்ணாமல் அவங்களோட டிஃபென்ஸை மொத்தமாக குறைச்சி விட்ருது. இது ஒரு நைட்மேர் லெவல் பாஸாக இருந்தாலும் அதனால தாக்கு பிடிக்க முடியல, ஈஸியாக வந்து அட்டாக் பண்ண முடியுது அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அடுத்து 12 மணி நேரம் கழித்து நம்ம ஹீரோ வந்து எந்திரிக்கிறான். ஓகே இப்போ என்னால் திரும்பி வந்து ஸ்கெலிட்டன் வாரியர் சமன் பண்ண முடியும். அப்போ நம்ம ஹீரோ சமன் பண்ணலான்னு பார்க்கும்போது அங்கே பார்த்தா எக்கச்சக்க பேர் வந்து கேம்ப் போட்டிருக்காங்க. அப்போ ஹீரோ நினைக்கிறாங்க எப்பயுமே இந்த மாதிரி தான் கேம்ப் போட்டிருப்பாங்க போல், சரி இதுவும் நம்மளுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தானே சொல்லி நம்ம ஹீரோ போய்கிட்டு இருக்கான். ஆனால் எனக்கு அந்த பர்சனோட கேம்ப் போட்டது நல்லா இருந்துச்சு. ஹீரோ யாரை நினைக்கிறான்னா அந்த அசாசின் பொண்ணை. அவன் யோசிச்சுட்டு இருக்குமா அவங்க ஏதோ சவுண்டு கேட்குது. என்னன்னு பார்த்தா எக்கச்சக்க குரூப் வந்து 2ஆக பிரிஞ்சிருக்காங்க. அதில் ஒரு குரூப்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் உங்களோட டைனாசிட்டி கில்டு இப்படி அன்ஃபேராக இருக்கீங்க, எதுக்கு எங்களை இப்படி நிப்பாட்டுறீங்க டஞ்சனுக்குள்ளே போகிறதுக்கு, நாங்கள் எதுக்கு எங்கள் பொருளை தரணும் டோக்கன் ஃபீஸா, இது எல்லாத்துக்கும் பொது தானே அப்படின்னு சொல்லும்போது, எப்பா இது வந்து டைனாசிட்டியோட ப்ராப்பர்ட்டி, அதனால் உங்கள்கிட்ட இருக்க எல்லாத்தையும் கொடுக்கணுன்னு கொள்ளடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நீங்கள் உள்ளே போகிறது மற்றவங்களுக்கு அஃபெக்ட் ஆகக்கூடாதுல்ல, அதுக்கு தான் நாங்கள் இந்த டோக்கன் ஃபீஸ் வாங்குகிறோன்னு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த கில்டுக்காரன் இன்னொன்று என்ன சொல்கிறான்னா, எங்களோட லீடர் வந்து அந்த டஞ்சனுக்குள்ளே வந்து டாஸ்க்குக்காக போயிருக்காரு, அதனால் அவர் முடிச்சதுக்கு எடுத்தால் நீங்கள் வரணும், வேறு யாரும் வரக்கூடாது. ஆக்சுவலாக வந்து யார் வேணால் எத்தனை வேணாலும் போகலாம், தனித்தனியாக போகலாம். ஆனால் இவங்க வந்து வீம்புக்குன்னே விடாமல் இருக்காங்க. அப்போ அவன் என்ன சொல்கிறான்னு, ஒரு வேளை நீங்கள் அப்படியும் மீறி உள்ளே போகிறதா இருந்தால் எங்கள் கில்டில் வந்து ஆம்பூஸ் பண்ணுவாங்க, அதாவது உங்களை கொலை பண்ணுன்னு சொல்லி அவன்
ஸ்வாடை எடுத்து ஃபயர் பவர் அப்படியே அவங்க மேலே யூஸ் பண்ணுறாங்க. என்னது இது ஃபயர் பவர் அப்படின்னு எல்லாரும் பயப்படுறாங்க. சில பேர் அப்படியே செதறி விழுகுறாங்க. என்னாச்சு அவன் ஒரு அடியில் கில் பண்ணிட்டானா அப்படின்னு மற்றவங்க எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது வாய்ப்பில்லை, எப்படி இவன் இப்படி பண்ணலாம் அப்படின்னு. சரி, இதனால் என்ன வந்துச்சு, ஒரு யூஸ்லெஸ் காரனை வந்து கில் பண்ணியிருக்கேன் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லும்போது பக்கத்தில் ஆமாம் ஆமாம் கரெக்டாக தான் சொன்னேன், நீங்கள் அப்படியே ஏதோ பெருசாக வந்து நம்மளை ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி பேசுகிறாங்க, முடிஞ்சால் அந்த அடிங்கடா, எங்கள் கையில் கூட ஒன்றும் இல்லை வெறும் கையில் கூட அடிக்கிறோம் அப்படின்னு வந்து அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்களாம் இருக்கீங்களே அங்கே இருக்க ஒருத்தர் வந்து கடுப்பாயிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ வந்து இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்கும்போது அங்கே ஒருத்தர் பார்க்குறாரு. ஓ, இவன் தான் அந்த டஞ்சனை சோலோவாக கிளியர் பண்ணவன் அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த குடுமிக்காரன் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க எப்பயுமே இப்படி தான், இந்த டைனாஸ் கில்டு எப்பயுமே இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க, அந்த காப்ளின் கிங்கோட கோர் எடுக்கிறக்கா போகிறாங்க, ஆனால் அதோட ரேட் வந்து ரொம்ப கம்மி, அதோட ட்ராப் ரேட்டு ரொம்ப கம்மி, அது மட்டும் இல்லை அது மொத்தமே வந்து நைட்மேர் லெவலில் தான் வந்து ஒன்று அப்பியர் ஆகும், இல்லைன்னா 100 நாளுக்கு ஒரு தடவை தான் அந்த கோர் வந்து அப்பியர் ஆகும் நார்மல் லெவலில். அதனால இன்றைக்கி தான் அந்த 100வது நாள், இன்றைக்கி தான் அந்த கடைசி வந்து ட்ராப் வரப்போகுது, அதனால தான் இவங்க எல்லோரும் இப்போ வந்து அவசர அவசரமாக துரத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அந்த கில் லீடர் என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னா, அந்த மான்ஸ்டர்லாம் கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்கான், அதனால தான் யாரையும் உள்ளே விடல, ஏன்னா தப்பி தவறி வேறு யாருக்காச்சும் அந்த கோர் கிடச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்புறம் அந்த குடிமிக்காரன் என்ன சொல்கிறான்னா, இது ஒரு ஜோக்கு தெரியுமா, அந்த காப்ளின் கிங்கோட கோர் மொத்தமே வந்து 30,000 கோல்டு தான், ஆனால் இவங்க 10,000 கோல்டு போட்டு இதுக்காக வந்து செலவழிச்சுக்கிட்டு இருக்காங்க, இவங்க போய் அதை விற்றாலும் 30,000 தான், ஒரு 70,000 இவங்களுக்கு வேஸ்ட்டாக தான் போகுது அப்படின்னு அந்த குடிமிக்காரன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ யோசிக்கிறான், என்ன ஒரு கோ இன்சிடென்ட். அப்போ நம்ம ஹீரோ அந்த குடிமிக்காரர்கிட்ட கேட்குறான், அப்போ அந்த கோரை வச்சு என்ன பண்ண முடியும்னு. அப்போ அந்த குடிமிக்காரன் என்ன சொல்கிறான்னா, அந்த கோரை வச்சு ஒரு காப்ளின் கிங்கோட ரிங்கு செய்ய முடியும், அந்த ரிங்கில் என்ன ஸ்பெஷல் நீங்கள் கேட்டிங்கன்னா, அதில் வச்சு நம்மளோட மொத்த ஆட்ரிபியூட்ஸும் லெவல் 10க்கு பர்மனெண்ட்டாக வந்து அதை தள்ளி விட்டுச்சிடும், அது மட்டும் இல்லை நம்மளோட ஸ்கில் லெவல் இருக்கும்ல அதையும் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும் லெவல் 1க்கு. இதை பொதுவாக லெவல் 15லேருந்து 40க்குள்ளே இருக்க பீப்புள்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க அப்படி அந்த குடிமிக்காரன் சொல்கிறான். அப்போ தான் அந்த ரிங்கை காமிக்கிறாங்க, அதோட ஆட்ரிபியூட் எல்லாம் ப்ளஸ் 10க்கு வரும், இருக்கிற எல்லா ஸ்கில்லும் இன்க்ரீஸ் ஆகும், ஆனால் லெவல் 15 இருக்கவங்களால தான் இது யூஸ் பண்ண முடியும். அப்போ நம்ம ஹீரோ என்ன நினைக்கிறான்னா, என்ன ஒரு பவர்ஃபுல்லான ரிங்கு, ஒரு பிகினர்ஸுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆக்சசரி வந்து ஓவர் பவராக இருக்குமே, அப்போ இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த குடிமிக்காரன் திரும்பி என்ன சொல்கிறான்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கில்டு லீடர் வந்து ஷிங்ஜிங் அகாடமிக்குள்ளே போகணும்னு ஏம் பண்ணுறான், அதனால தான் இவ்வளோ ரொம்ப பேட்லியாக வந்து எப்படியாச்சும் இந்த கோர் எடுக்கணும்னு இருக்கான், ஏன்னா அது ஒன்று தான் மிஸ்ஸிங் ப்ளீஸு, அவங்க கில்ல இருக்கவங்க எல்லாரும் ஆக்கமிஸ்ட் அதிகமாக இருக்காங்க, அந்த இது இருந்துச்சுன்னா அந்த ரிங் பண்ணிடலான்னு சொல்லும்போது ஓகே இன்ஃபர்மேஷன் கிடச்சி நம்ம ஹீரோ போகிறான். எதாக இருந்தாலும் நான் லெவலப் ஆகிறது தடுக்க முடியாதுன்னு போகும்போது, எங்கே போகிற, என்ன பண்ணுற, சீக்கிரம் இங்கே வா, இல்லைன்னா நீ செத்துரு அந்த கில்டு வெளியா அப்படின்னு வந்து அந்த குடிமிக்காரன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துல சவுண்ட் வருது, செத்துரு, இந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து அதாவது கில்டில் இல்லாத பர்சன் வந்து எங்களை துணியை வந்துட்டியா, செத்துப்படான்னு சொல்லி அவங்க வந்து அவனை வந்து சாவடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இனிமேல் நீ நினைப்பியா அந்த மாதிரி எங்கள் முன்னாடி வரணும்னு அப்படின்னு சொல்லி அவனை கொடூரமாக சித்திரவதை பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துக்கிட்டு இருக்கான், ஏன்னா நீ வந்து சாவரியா அப்படின்னு அந்த கில்டுக்காரன் கேட்கும்போது நம்ம ஹீரோ கேஷுவலாக வந்தான். என்ன சொன்னான்னா, நீங்கள் வழியில் தடையாக இருக்கீங்க, இந்த இடத்த விட்டு போய் தொலைங்கடா அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து ஆரா ஃபார்மிங்கோட சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னடா சொன்ன பொடியா அப்படின்னு சொல்லும்போது அந்த கில்டுக்காரன் வந்து அந்த காலு கீழே இருப்பான்ல அவனை காலை வச்சு எத்தி விட்டான். எத்தி விட்டோன்னே அவன் நேராக அங்கிட்டு போய் விழுந்துக்கிட்டு இருக்கான். நீ யார்கிட்ட பேசுகிறவங்க உனக்கு தெரியுமா அப்படின்னு அந்த கில்டுக்காரன் சொல்கிறான். நீ இந்த இடத்த விட்டு போய் தொலை அப்படின்னு நம்ம ஹீரோ திரும்பி சொல்லும்போது அவனுக்கு ரொம்ப கோவம் வருது. அப்போ அவன் அப்ரைசல் பண்ணி பார்க்கும்போது இது லிங்க் மூவும் லெவல் 12 நெக்ரமன்ஸு, வெறும் லெவல் 12 இருக்க ஒரு ரூக்கி, என் வார்த்தைக்கு உனக்கு அர்த்தம் தெரியலாடா, இப்போ நீ இந்த இடத்த விட்டு போலன்னா நீ இங்கே செத்துருவ, புரியுதா உனக்கு, நெக்ரமன்சி இது என்ன ஏதோ ஒரு ட்ராஷான ஸ்கில்லு போல் அப்படின்னா அவன் கில்டுக்காரன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோ வந்து கேஷுவலாக போய்கிட்டு இருக்கா. அப்போ இன்னொருத்தைய சொல்கிறான், நீ நடந்தால் இங்கே செத்துருவாடான்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து வெறும் பார்வை தான் பார்க்குறான். அப்போ அந்த சொன்னவன் என்ன இவன் பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது, ஏதோ நான் செத்து போகிற மாதிரி இருக்குது, ஏன் நான் அப்படி பயப்படுறேன் அப்படின்னு அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க, சுற்றி ஒரு பிளாக் கலர் எனர்ஜி ஹீரோ சுற்றி இருக்கிற மாதிரியும் அதை பார்த்து இவன் ரொம்ப பயந்துக்கிட்டு இருக்கான். அப்போது வந்து பொடியா இந்த இடத்துக்கு வந்தால் செத்துருவாடா, இன்னும் ஒரு அடி மட்டும் எடுத்து வைவேன், கையில் சேனல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனர்ஜியை, இன்னும் ஒரு அடி வந்தால் நான் அப்படியே உன் மேலே பிளாஸ்ட் பண்ணி விட்டுருவேன் அப்படின்னு அந்த கில்டுக்காரன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ போடா பண்ணுறதை பண்ணிக்கூடா அப்படின்னு சொல்லி கேஷுவலாக ஸ்டெப்பு வச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். முடிஞ்சால் நீ கில் பண்ணுன்னு. அப்போ அங்கே இருக்கிற எல்லாரும் வந்து அட்டென்ஷன் ஆகுறாங்க. ஓகே ஒரு ஃபார்மேஷன் ஆகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அந்த கில்டு லீடர் என்ன சொல்கிறான்னா, அவனை கொலை பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் அவங்க அட்டாக்கை யூஸ் பண்ணுறாங்க. ஒரு லெவல் 12
இவன் போய் வந்து இதுக்கு ஒர்த்தா இருப்பானான்னு சொல்லி எல்லாரும் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் அட் அ டைமில் அட்டாக் பண்ணும்போது இவன் எந்த மாதிரி ஒரு சமனாக இருப்பான், என்ன மாதிரி க்ரீச்சரை இது பண்ணுவான், எந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு அட்டாக் பண்ணுறாங்க. பார்த்தா அங்கே இருக்கிற ஸ்கெலிட்டன் மாஸ்டர் டேரெக்டாக வந்து அந்த ஷீல்டுக்காரனை அடிக்குது. என் ஷீல்டு 5 அடியாச்சு தாங்குமே, இது எப்படி ஒரு ப்ரொஃபஷனல் லெவலில் இருந்தாலும் இதை தாங்குமே, ஏன் என்னால் இதை தாக்கு பிடிக்க முடியல அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான். பார்த்தா அந்த ஸ்கெலிட்டன் மாஸ்டர் என்ன பண்ணுதுன்னா ரேஜ் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லி ஒரே அட்டாக் ஷீல்டு மொத்தமாக உடையுது. இல்லை இப்படியே வந்தால் என் ஷீல்டு உடஞ்சிரும், நான் செத்துருவேன். அவன் பயந்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா அவன் ஷீல்டு உடஞ்சி போயிடுச்சு. இல்லை என்கிட்ட இந்த ரிங் இருக்குது, இந்த ஃபயர் ரெப்லிசி ரிங் இருக்கிற அளவு நான் உயிரோட தான் இருப்பேன். அவன் நினச்ச அந்த பவர் யூஸ் பண்ணுறான். டக்குன்னு எல்லாரும் அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு அந்த கில்டுக்காரன் கத்தும் போது எல்லாரும் அட்டாக் பண்ண போகிறாங்க. சில பேர் நான் எப்படியா சர்வே ஆனால் போகுதுன்னு இருக்காங்க. அரகன் பேட், எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ இங்கே வந்திருப்ப. அதோட இந்த மாதிரி கன்றாவியான எலும்பு கூட வச்சு சண்டை போட வந்திருக்க, சாவிடான்னு சொல்லி அவன் ஸ்வாடை வச்சு ஒரு ஸ்விங் பண்ணுறான். ஆனால் ஒரு நைட்டோட பவர் எவ்வளோ தான் ஸ்ட்ராங்காக இருந்தானோ அந்த ஸ்கெலிட்டன் அழகாக டேக்கிள் பண்ணிருச்சு. இப்போ அந்த சமனரை கில் பண்ணுங்க அப்படின்னு அந்த லீடர் சொல்லிட்டு இருக்கும்போது இன்னொன்று என்ன சொல்கிறான்னா, அவனை மட்டும் கில் பண்ணால் இது எல்லாமே டிசப்பியராக போய் அவனை கில் பண்ணுங்க சொல்லணும். அந்த ஆச்சர்கார் என்ன பண்ணுறான்னா, அவன் போவை ரெடி பண்ணி அவன் மேலே அட்டாக் பண்ண இருக்கான். அது 1 இல்லை 2 இல்லை 3 போ, அது 2 பேர் இருக்காங்க டீம்மேட்டில். மொத்தம் 6 போவை வந்து நம்ம ஹீரோக்கு எதிராக வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வில்லை மொத்தமாக வந்து நம்ம ஹீரோ மேலே விட ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஃபுல் ஃபோர்ஸோட போகுது. இங்கே தம்பி அந்த விட்டு போடா அப்படின்னு பின்னாடி இருக்கவங்க வந்து கத்துறாங்க, டாச் பண்ணுங்க அப்படின்னு. நம்ம ஹீரோ அதை பற்றியெல்லாம் எதுவுமே கேஷுவலாக வெளியே வாங்கன்னு சொன்னோன்னு இருக்கிற எல்லா ஸ்கெலிட்டன் வந்து வெளியே வந்து அந்த அட்டாக்கை வாங்கிக்குது ஒரு பேரியர் மாதிரி. அப்புறம் போய் கதையை முடிச்சிருங்கன்னு சொன்னோன்னே அந்த ஸ்கெலிட்டன் எல்லாரும் போய் அவங்கள அழிக்க போய்கிட்டு இருக்கு. இங்கே இருக்க அந்த ஆச்சர்லாம் ரொம்ப பயப்படுறாங்க, இது எப்படி பாசிபிள்னு பார்த்தா ரொம்ப ஃபுல் ஃபோர்ஸோட அந்த ஆச்சர்கிட்ட வருது. எல்லோரும் வாங்க, எனக்கு கொஞ்சம் நேரம் டைம் கொடுங்க, நான் அதுக்குள்ளே ஸ்பெல்லை சாண்ட் பண்ணுறேன் அப்படின்னு அங்கே இருக்க எல்லோரும் கில்டு வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதான் நம்ம ஹீரோவே வந்து சோலோ லெவலிங்காக பண்ணிக்கிட்டு இருக்கான். பார்த்தா அங்கேருந்து ஒரு ஸ்கில் வருது, ஃபயர் சர்பன்ட் டான்ஸ்னு. வாவ், இதான் ஒரு லெவல் 20யோட மேட்சா, இப்படி தான் அந்த ஃப்ளேம் இருக்குமா அப்போ நம்ம ஹீரோ வச்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் இது வெறும் வந்து ஒரு ஸ்கில்லு தான். இவ்வளோ ஸ்ட்ராங்கான அட்டாக் இருந்து என்ன பிரயோஜனம், அவன் தான் ட்ரபிளில் இருக்கான்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேஷுவலாக நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா அந்த ஃப்ளேம் வந்து அப்படியே டிஸப்பியர் ஆகுது. அவன் இப்போ செத்து தானே இருக்கணும், எப்படி அவன் வந்துக்கிட்டு இருக்கான்னு எல்லாம் ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா அந்த ஃபயர் பிளாஸ்ட் வந்து திரும்பி படுது. அங்கே பார்த்தா எக்கச்சக்கமான ஸ்கெலிட்டனுக்கு டேமேஜ் வந்திருக்கு, எல்லாம் செத்துருப்பாங்கன்னு பார்த்தா அப்போது எல்லாமே வந்து நார்மலாக திரும்பி படையெடுத்து அடிக்க வந்துக்கிட்டு இருக்கு. ஏன் இன்னும் இவ்வளோ அதிகமாக இருக்குன்னு எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இவன் மனுஷனே இல்லை, இவன் ஒரு மான்ஸ்டர், இது எப்படி இவ்வளோ வருது எல்லோரும் பயந்துக்கிட்டு இருக்காங்க. அதோட இந்த சாப்டர் முடியுது. சரி, எல்லோரும் ஒரு ஃபார்மேஷனுக்கு வாங்க, அவனை அட்டாக் பண்ணுங்க. அப்புறம் பின்னாடி இருக்க மேட்சில் என்ன பண்ணுறாங்கன்னா பூஸ்ட், அதாவது நம்ம கில்லில் இருக்க எல்லா மெம்பர்ஸோட எபிலிட்டியை வந்து பூஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களோட ஸ்ட்ரென்த்து, எஜிலிட்டி, ஸ்பீடு எல்லாமே வந்து என்ஹான்ஸ் ஆகுது அப்படின்னு. ஓகே, இந்த வச்சு அவனை அழிச்சிடலாம், கமான், நம்மகிட்ட வந்து பிளெஸிங் சப்போர்ட் இருக்குது, கண்டிப்பாக இவனை அடிச்சிடலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோக்கு பின்னாடி இருக்கவங்களெல்லாம் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, கொஞ்சம் பின்னாடி போய் நிற்கிறீங்களான்னு சொல்லும்போது ஓகேன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ கையில் அந்த ஸ்லோல் ஃப்ரேம் எடுத்து அப்படியே சேனல் பண்ணிக்கிட்டு இருக்கா. பின்னாடி பார்த்தா ஒரு ஆச்சர் ரெடியாக இருக்குது நம்ம ஹீரோ மேலே ஏம் பண்ணுறதுக்கு. பட் நம்ம ஹீரோ அதுக்குள்ளே வந்து அந்த ஸ்லோல் ஃபேம் நேராக அந்த ஆச்சர் மேலே விட்டோன்னே எல்லோரும் ஹீல் பண்ணுறாங்க. கமான், அவனுக்கு ஹீல் பண்ணுங்கன்னு சொல்கிறான். ஆனால் அவன் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எரிஞ்சு அப்படி சாப்பிட்றான். யாருனாலும் ஹீல் பண்ண முடியல. இதை பார்த்தோன்னே எல்லோரும் பயந்துட்டு இருக்காங்க. எப்படி இது வாய்ப்பு, நம்ம எல்லாம் ஹீல் பண்ணி எப்படி இவன் அழிச்சான் அப்படின்னு எல்லோரும் ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. அந்த கில்டு வைஸ் கில்ட் கேப்டன் என்ன பண்ணுறான்னா, இதுக்கு வாய்ப்பு இல்லை, அவன் எப்படி நம்மளை அடித்தான், வெறும் ஒரு பையன் எப்படி எங்கள் மொத்த கில்டி வந்து வைப் பண்ண முடியும் அவனால் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அங்கே இருக்க எல்லா ஸ்கெலிட்டும் வந்து போய்கிட்டு இருக்கு. அப்போ அந்த கில்டு லீடர் மாதிரி ஒருத்தர் இருக்கிறேன் என்ன சொல்கிறேன்னா, எல்லோரும் ஷீல்டு போட்டு ஃபார்மேஷன் பண்ணுங்கள், நம்ம எப்படியாச்சும் இந்த இடத்த விட்டு சர்வே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த படம் மொத்தமாக வந்து அந்த ஷீல்டு அடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த ஷீல்டுக்காரன் என்ன சொல்கிறான்னா, என்னால் இந்த ஹோல்ட் பண்ண முடியாது, ஏதாச்சும் பண்ணுங்கள், இன்னும் பிளெஸிங் கொடுங்க, யாராச்சும் கொடுங்க அப்படின்னு அவன் பேசிக்கிட்டு இருக்கான். பார்த்தா அதுக்குள்ளே அந்த ஷீல்டு உடைக்குது. இதுக்கு வாய்ப்பு இல்லை, எப்படி இப்படி உடையலாம் பேசிகிட்டு இருக்கும்போது அதுக்கடுத்து இன்னொன்று சோல் ஃப்ளேம் அந்த உடம்புக்குள்ளே போகுது அந்த ஷீல்டுக்காரனுக்கு. என்னது இது, யாராச்சும் காப்பாற்றுங்க அப்படின்னு அவன் கத்திக்கிட்டு இருக்கான். பார்த்தா அவன் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டு இருக்கான். இல்லை, இதுக்கு வாய்ப்பு இல்லை, எங்கள் ஃபார்மேஷன் இந்த மாதிரி உடையிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு அந்த வைஸ் கேப்டன் மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி, எல்லோரும் இந்த இடத்த விட்டு ஓடுங்க, இவன் வந்து ஒரு நார்மல் ஹியூமனே கிடையாது, இவன் ஒரு மான்ஸ்டர்னு சொல்லி எல்லோரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, உங்களுக்கு எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரு இடம் கூட கிடையாதுன்னு. அங்கே இருக்க ஸ்கெலிட்டன் மாஸ்டர் எல்லாம் கத்திக்கிட்டு வரோம் அப்படின்னு. அப்போ நம்ம ஹீரோ வந்து கிராப்ஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் யூஸ் பண்ணுறான். அதாவது
பணம் அந்த மாதிரி இருக்கும்ல டெட் பாடிஸ், அது மேலே யூஸ் பண்ணால் இருக்க தடையுமே தெரியும். அந்த பவரை யூஸ் பண்ணோன்னே இறந்தவங்களும் சரி, இறக்க போகிறதும் சரி, அதை ஃபுல் ஹெச்பியில் இருந்தாலும் சரி, அவங்கள அப்படியே உயிரோடு சாவடிக்குது. அவங்க கத்துறாங்க, எப்படியாச்சும் எங்களை காப்பாற்றுங்கன்னு. அதுக்குள்ளே அவன் செத்து போயிட்டான். இதை விட்னஸ் பண்ண அந்த நைட்டு, இல்லை இது வாய்ப்பில்லை, இவன் எப்படி எல்லாத்தையும் பண்ணுறான்னு ரொம்ப பயந்துக்கிட்டு இருக்கான். இல்லை நான் எப்படியா சர்வே ஆகணும்னு அவன் ரொம்ப பயந்துக்கிட்டு இருக்கான். அதுக்குள்ளே நம்ம ஹீரோ அந்த பவர் அவன் மேலே யூஸ் பண்ணுறான். பார்த்தா அங்கேருந்து பிளட் எல்லாம் நம்ம ஹீரோ மேலே செதறுது. அவன் ஃபேஸ் ஃபுல்லாக லெட்டாக இருக்குது. இதெல்லாம் ஒரு இதா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அவனோட ஃபேஸை வந்து வைப் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ தான் அங்கே காமிக்கிறாங்க, ஒரு செகண்ட் அங்கேருந்து எல்லா கில்டு மேட்ஸையும் அசால்ட்டாக நம்ம ஹீரோ சோலோவாக அட்டாக் பண்ணி முடிச்சிட்டான். அதோடய நிப்பாட்டில் அங்கே இருக்கிற எல்லா டெட் பாடிஸையும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி வச்சுட்டு, அதாவது ஒன்றுமே கிடக்கூடாதுன்னு சொல்லி போய்கிட்டு இருக்கான். ஓகே, அப்போ இதுக்கு மேலே இங்கே எந்த கிராப்ஸும் கிடையாது. இப்போ இங்கே ரொம்ப அமைதியாக இருக்கும். இதுக்கு மேலே எவனாச்சும் எதாவது சொல்லட்டும், அப்புறம் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவன் போயிட்டு இருக்கான். பார்த்தா அந்த டைனாசிட்டி கில்டு மொத்தமாக அங்கே இருக்கிற அடையாளமே தெரில. அப்போ தான் அந்த கில்டு லீடர் வரான். சார், இந்த தடவை கூட காபின் கிங்கோட கோரை கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லி வந்துக்கிட்டு இருக்கான். இப்போ அவனுக்கு ரோப் கிடச்சிருக்கு. பார்த்தா நம்ம ஹீரோ ஆல்ரெடி அந்த இடத்த விட்டு போயிருப்பான்ல. ஏன் இங்கே யாருமே இல்லை, மற்றவங்களாம் எங்கே போனாங்க அப்படின்னு அவங்க எல்லோரும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரியாது நம்ம ஹீரோ ஆல்ரெடி எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிட்டான்னு. ஏன் ஒரு மெசேஜ் கூட அனுப்பலையா அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஏதோ தப்பாக நடக்குது, அவன் இப்படி நம்மளை விட்டுட்டு போக மாட்டானே, இது ஏதோ தப்பாக இருக்குன்னு அவங்க எல்லோரும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த கில்ட் லீடர் என்ன நினைக்கிறானா, அதாவது அந்த வைஸ் கில்டு மாதிரி ஒருத்தர் இருந்தான்ல, இவ்வளோ நேரம் வாய் பேசிட்டு இருந்தான்ல, அவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக தானே இப்போ இந்த ஏரியாவில். அவனை யாரும் கொலை பண்ணியிருக்க முடியாது, கரெக்டு தானே? ஒருவேளை ஏதாச்சும் நடந்திருக்குமா? ஆனால் இந்த இடத்துல ஒரு ட்ரேஸ் கூட கிடையாது. இது ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குது. முதல்ல இந்த இடத்த விட்டு நம்ம போய் அவனை வாங்க எல்லாரும் சொன்னேன். எஸ் பாஸ் அப்படின்னு சொல்லி எல்லோரும் வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஒரு மேத்துக்கு அடுத்து காமிக்கிறாங்க, நம்ம ஹீரோ வந்து உள்ளே போய் அந்த நைட் லெவல் சேலஞ்ச் இருக்கும்ல, அதை போய் நம்ம ஹீரோ பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ தான் அதிகமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு கிடைக்கணும். பார்த்தா நம்ம ஹீரோ வந்து திரும்பி அந்த காப்ளின் கிங்கை வந்து கொலை பண்ணிட்டு 40,000 பாயிண்ட்ஸை வந்து ஏர்ன் பண்ணிட்டான். இதே மாதிரி இந்த காப்ளின் கிங்கை சாவடிச்சிக்கிட்டே இருந்தால் எனக்கு எக்கச்சக்க ட்ராப்பும் கிடைக்கிது, என் லெவலும் அப் ஆகுது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நான் சீக்கிரமாக அந்த ஷிங்ஜிங் அகாடமிக்கு போயிடுவேன். அது மட்டும் இல்லை, அந்த காப்ளின் கிங் ரிங் இருக்குல்ல, அதையும் நான் வந்து ஏதோ அல்கெமிட்டை கொடுத்து செய்ய வச்சுருவேன். அப்போ தான் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோவோட அந்த புது ட்ராப் அவுட் வந்திருக்கு. அதுதான் வந்து ஒரு புக்கு, அதாவது மெஜிஷியன் புக்கு. அதோட ஸ்கில்லு, ஸ்பிரிட் லெவலு, ஃபிசிக்ஸ் லெவலு எல்லாமே லெவல் 10. அது போக மேஜர் அட்டாக் யூஸ் பண்ணால் லெவல் 3% அளவு இன்க்ரீஸ் ஆகும். 12ஆம் லெவலுக்கு மேலே இருக்கவங்க தான் யூஸ் பண்ண முடியும்னு இருக்குது. மேஜிக் புக்கா, இது ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இருக்கனால நான் சோல் ஃப்ளேமையும் கிராப்ஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் இன்னும் நல்ல எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ண முடியுமே. ஆனால் இது ரொம்ப யூஸ்லெஸ் தெரியுமா என்னோடய ஸ்கெல்டன் வாரியர்ஸுக்கு. சரி, இது அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லி நம்ம ஹீரோ திரும்பி வந்து அட்டாக் பண்ண போயிட்டுருக்கான். ஓகே, அப்போ இந்த இதை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்ப்போம். நான் இன்னும் லெவல் 14 போகலாம். ஆனால் நெக்ஸ்ட்டு டஞ்சனுக்கு நான் போனேன்னா மேபி லெவல் 15 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் டஞ்சன் போய்கிட்டே இருப்போம். இது ரீஸ்டார்ட் ஆகிறால வெயிட் பண்ணுவோம். நம்ம ஹீரோ வந்து வெளியே வந்துக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோ வெளியே வரும்போது ஒரு வெளியே எல்லா தொலையும் போயிடுச்சுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அவளோட ரைவல் வந்துக்கிட்டு இருக்கா. அவன் என்ன நினைக்கிறான், நான் எப்படியோ லெவல் 10 போயிட்டேன், இப்போ அந்த லின் மூவோட நான் சேலஞ்ச் பண்ண முடியும். லின் மூவ் அங்கே இருக்கானா, அவன் நான் ஸ்கெலிட்டனோட நின்றுக்கிட்டு இருக்கான். சரி பரவாயில்ல, அவன் சோலோவாக தான் போயிட்டுருக்கான். அப்போ அவன் வந்து இன்னும் ஹையாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் டக்குன்னு ஏதாச்சும் பார்ட்டியை கண்டுபிடிக்கணும், நாங்கள் அவட்ட தோக்கக்கூடாது ஹீரோட ரைவல் வந்து நினச்சிக்கிட்டு இருக்கா. அப்படி இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோ என்ன நினைக்கிறானா, ஓகே நம்ம லெவலப் ஆகிட்டோம், நான் மெடிடேஷன் யூஸ் பண்ணனால என்னோட ஸ்பிரிட் லெவலெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இப்போ என்கிட்ட மொத்த ஸ்கெலிட்டன் ஆர்மி 72 இருக்குது. அப்போ என்னால் 72 வந்து சமன் பண்ண முடியும். பார்த்தா நம்ம சமனிங் ஸ்பேஸ் 72ம் மொத்தம் நம்ம ஹீரோனால் கெப்பாசிட்டியாக ஸ்கெலிட்டன் வச்சுக்கிற ஸ்பேஸ் வந்து 110 காமிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து நீ இப்போ எந்திரிச்சு ஆகணும்னு சொல்கிறான். பார்த்தா அடுத்த ஒரு நோட்டிஃபிகேஷன் அது, நீங்கள் காப்ளின் கிங்கை கில் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு 40,000 பாயிண்ட்ஸ். அதனால் உங்களுக்கு வந்து திரும்பி ஒரு எபிக் திங் கிடைக்கிது. இதான் வந்து லாங் போ, இதை வச்சு நீங்கள் அடிச்சிங்கன்னா நல்லா டேமேஜ் போகும்னு காமிக்குது. இது ஏன் எப்போ பார்த்தா தூங்கிட்டே இருக்குது, நான் எத்தனை தடவை இதை வந்து அடிக்கிறேக்கு, ஏன்டா இத்தனை தடவை வந்து உன்னை அடிக்கிறேன்ல, உனக்கு கொஞ்சமாச்சும் சர்ப்ரைஸாக இருக்கியா, எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டு இருக்கேன், நான் வந்து உன்னை அடிச்சுட்டு லெவலை பார்க்குறேன், சரி அப்படியே கடை எனக்கு என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லை, உன்னைய பார்த்தாலும் பாவமாக தான் இருக்குது, நான் உன்னை கொலை பண்ண வேணாம் தான் பார்க்குறேன், ஆனால் என்ன பண்ணுறது, எனக்கு வேறு வாய்ப்பு இல்லை, நான் லெவலப் பண்ணணும், உன்னை இந்த மாதிரியே அடிச்சு போட்டால் தான் நான் லெவலப் ஆவேன் அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ வந்து புலம்பிக்கிட்டு இருக்கான். அப்புறம் 12 ஹவர்ஸ் கழிச்சு ஹி நான் திரும்பி வந்துட்டேன், இந்த தடவை நீ பயந்துடாது சரியா, இன்னும் ஒரு 3 தடவை நீ சாவடிச்சா போதும், நான் லெவலப் ஆயிடுவேன். நம்ம ஹீரோ வந்து அந்த வில்லன் ஃபேஸ் வச்சு காமிச்சிக்கிட்டு இருக்கான். நாங்கள் வந்து ரொம்ப அமைதியாக வருவோம், உன் பாடியை மட்டும் காமி, உன்னை ஒரு அடி அடிப்பேன்னு பார்த்தா திரும்பி நீங்கள் காப்ளின் கிங்கை வந்து கில் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு 40,000 பாயிண்ட்ஸ் கிடைக்கிது அப்படின்னு. நம்ம ஹீரோ வந்து இந்த டைம் லெவல் 14 இருக்கான், அது 60% ப்ராக்ரஸில் இருக்கான்.
ஓகே. இப்ப என்னால மொத்தம் 76 ஸ்கெலிட்டன் வாரியர்ஸ சமன் பண்ண முடியுது. என்னோட ஆட்ரிபியூட்டும் வந்து 2300 அளவு இன்க்ரீஸ் ஆயிருச்சு. ஆனா இது ரொம்ப பேட் தெரியுமா? இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா, நான் எப்பதான் வந்து எல்லாத்தையும் வந்து நல்லா டெவலப் ஆவேன்? அப்படின்னு நினச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு வாய்ஸ், "லின் மூஹூ" அப்படின்னு. யாருன்னு பார்த்தா, அந்த ரைவல் பொண்ணு இருப்பாள அவ. ஷீஹூ, நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்க? இந்த டஞ்சன் விட்டு எதுக்கு வெளிய வந்திருக்கன்னு கேட்கும்போது, "லின் மூஹூ, உன் லெவல் என்ன?" அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கும்போது, "லெவல் 14" அப்படின்னு சொன்னோனே அந்த பொண்ணு ஷாக் ஆகுறா. "என்ன லெவல் 14ஆ? எப்படி நீ வேகமா போன?" அப்படின்னு. அப்போ வந்து என் பார்ட்டி மெம்பர்ஸ் எல்லாரும் ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க இத கிளீன் பண்ண. வெறும் 2 தடவ கிளீன் பண்ணேன். நான் அது ரொம்ப பேட்லியா லெவல் 11 தான் வந்திருக்கேன். பார்த்தா ஷி, ஹியூ லெவல் 11 வந்திருக்காங்க. ஆனா, இவன் சோலோவா போயி, அது இவ்வளோ ஃபாஸ்ட்டா வந்து எப்படி டெவலப் ஆகுறான்? நம்ம பிகினிங் ஸ்டேஜ்ல லெவல் 5ல நான் இருந்தேன். அவன் லெவல் 7ல இருந்தான். இப்ப நான் லெவல் 11ல வந்தேன். அவன் லெவல் 14க்கு இருக்கான். இது எப்படி வாய்ப்பில்ல. நான் உன்ட்ட தோக்க மாட்டேன்னு சொல்லி, அவ போய்க்கிட்டு இருக்கா. இவ எதுக்கு வந்தா, எதுக்கு போனான்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, சரி அவ பார்ட்டி மெம்பர்ஸ் எங்க? அது இல்லாமயா போறா? என்ட்ட சொல்லாதீங்க. அவளுக்கு வந்து கூல் டவுன் டைம் கிடையாது. ஏன்னா நம்ம ஹீரோவுக்கு தெரியாதுல்ல கூல் டவுன் டைம் இருக்கா இல்லையான்னு. அப்பதான் 1 ஹவர் கழிச்சு பார்க்குறாங்க, அந்த பொண்ணு திரும்பி வந்து கஷ்டப்பட்டு வெளிய வரா. ரொம்ப டேமேஜோட. நான் லெவல் 11 வந்திருக்கேன். நான் இன்னும் வந்து எனக்கு டைம் இருக்கு. நான் உன்னைய சப்ரஸ் பண்ணுவேன்னு சொன்னோனே, இருக்கிற எல்லாத்தையும் வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. வாங்க, வாங்க, வாங்க சீக்கிரம் போவோன்னு. எனக்கு இந்த மாரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதுன்னு. திரும்பி 1 மணி நேரம் கழிச்சு அவ வந்து, நான் திரும்பி உன்ட்ட வந்து தோக்கக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோக்கு இவளுக்கு என்னதான் பிரச்சனைன்னு சொல்லும்போது, இந்த டஞ்சன வந்து நம்ம எக்கச்சக்க தடவ கிளியர் பண்ணிட்டோம். ஆனா இன்னும் நான் லெவல் 11ல தான் இருக்கேன். இது எப்படி? அப்புறம் ஒரு 1/2 ஹவர் கழிச்சு அவ திரும்பி வந்துட்டா. என்னால முடியல. டயர்டா இருக்கு. ஓ! ஃபைனலா வந்து நான் லெவல் 12 வந்துட்டேன். அவன நான் சீக்கிரம் கேட்ச் பண்ணிருவேன். அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஓ! அப்ப நீ டயர்டே ஆகலையா? நான் ஆப்வியஸ்லி என்னைய பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? என்கிட்ட வந்து வச்சுக்கோ அவ்வளோதான். நீ அவ்வளோதான் உண்டு இல்லாம பண்ணிருவேன். நான் என்ன பண்ணேன்? என்ன? அந்த மாரி வச்சு பார்க்காதடா! என்னைய பார்த்தா என்ன கீழ்த்தனமா இருக்கா? நான் உன்னைய இத்தன வருஷமா கழிச்சு உன்னைய கண்டிப்பா சர்ப்ரைஸ் பண்ணுவேன் அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கும்போது, நான் அதனால உன்னைய பார்க்கலப்பா அப்படின்னு நம்ம கண்ண பொத்திக்கிட்டான். அ எனக்கு மட்டும் சீக்கிரம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா, ஓ! அப்ப இதனால தான் நீ வந்து கோவமா இருக்கியா? இது சீக்கிரம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா, நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் பிளேஸ விட்டு குடுத்துருப்பேன் நம்ம ஹீரோ நெனச்சுக்கிட்டு இருக்கான். சரி, சரி. அந்த மாதிரியே இருந்துக்கோ. இந்த சிங்கிங் அகாடமிக்கு தான் நீயும் போணும். நானும் அதுக்கு தான் எய்ம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஓ! அப்போ வந்து அட்லீஸ்ட் லெவல் 15 தான் இருக்கணும். இந்த சிங்கிங் அகாடமிக்கு. ஒரு லெவல் 16 போனா நான் செக்யூரா இருப்பேன். அப்போ வந்து லெவல் 15 போய் ஆகணும். அப்பதான் வந்து அதுவும் ரொம்ப டிஃபிகல்ட்டியா தான் இருக்கும். சரி பார்ப்போம் இந்த நைட்மேர் வந்து டெவலப் பண்றது ஃபாஸ்ட்டா இருக்கு. இத போய் சொல்லுவேன்னு சொல்லும்போது, என்ன ஜோக் பண்றியா? எலைட் பார்ட்டிஸே போய் அங்க டிஃபிகல்ட்டில அவ்வளோ கஷ்டப்பட்டு லெவல் 16, 17 ப்ரொஃபஷனல் லெவல் இருந்தாலும் கஷ்டப்பட்டு வருவாங்க. ஆனா நீ வந்து லெவல் 12ல இருக்க. ஆனா நீ வந்து போயிட்டு வந்திருக்க. இத என்னைய நம்ப சொல்றியா? இப்படி தான் நீ நார்மலா கிளியர் பண்றியா? அப்ப இப்படி தான் நீ டெவலப் ஆகுறியா? இத நான் நம்ப மாட்டேன். அப்ப நான் ரொம்ப கஷ்டப்பட்டு லெவல் 15 வந்தாவேன். ஆனா அது இம்பாசிபிள் தெரியுமா? அதுக்குள்ள போனா சாவு தான். அது உனக்கு தெரியுமா? அப்படின்னு அந்த ரைவல் சொல்லிட்டு இருக்கும்போது, "அ நீ இக்னோர் அப்ப நீ எனக்கு ஒண்ணு சொல்லு. நீ எப்படி இந்த டஞ்சன வந்து கூல் டவுன் டைம இக்னோர் பண்ற? ஏன்னா நானும் பார்க்குறேன். நீ வந்துட்டு போயிட்டு இருக்க." அப்படின்னு கேட்கும்போது இந்த சாப்டர் முடியுது.